அடிக்கடி மேல்கூரையிலிருந்து கற்களும் மண்ணும் உதிருவது வழக்கம். ஒரு நாள் பாபா சில பக்தர்களுடன் பகலுணவு உண்டு கொண்டிருந்தார். தலைக்கு மேல் ஏதோ இடிவது போன்ற சத்தம் எல்லோருக்கும் கேட்டது. உடனே பாபா தம் கையை உயர்த்தி இரு இரு என்றார். உடனே சத்தம் நின்று விட்டது. எல்லோரும் உணவை முடித்தவுடன் பாபாவும் பக்தர்களுடன் வெளியே வந்து விட்டார். உடனே மேலிருந்து மண்ணும் கல்லும் கூரையின் பெரும் பகுதியும் இடிந்து பலத்த சத்தத்துடன் சற்று முன்பு பாபா அமர்ந்திருந்த அதே இடத்தில் விழுந்தது. அப்போதுதான் யாரிடம் பாபா இரு என்று கூறினார் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டனர். இடிந்து கொண்டிருந்த கூரையிடம் தான் அவர் அவ்வாறு கூறியிருந்தார். அதுவும் நல்ல பிள்ளையைப் போல். அவர் தமது மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு வெளியேறும் வரை காத்திருக்கவே செய்தது அந்த கட்டிடம்.